ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஒரு க்ளீனிங் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எவ்ரி தேர்ஸ்டே நான் வந்து வீடு க்ளீன் பண்ணிடுவேன் அப்படின்றது. எப்போதுமே ஈவினிங் போல் தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். பட் அன்றைக்கி வந்து பாப்பா ஹஸ்பண்ட்லாம் கிளம்புனதுக்கப்புறம் மார்னிங்கே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். தேர்ஸ்டே அன்றைக்கி பாப்பாவுக்கு கலர் ட்ரெஸ் தான், மற்ற நாள் எல்லாமே யூனிஃபார்ம் தான். ஸோ தேர்ஸ்டே கலர் ட்ரெஸ்ஸுன்றதுனால ரொம்ப ஆர்வமாக இருக்கா. அன்றைக்கி புது ட்ரெஸ் மட்டும்தான் போட்டு போவாள், பழைய ட்ரெஸ் போட மாட்டாள். நான் ஸ்கூல் போகிறப்போ கவுனே போட்டு விட மாட்டேன், பேண்ட்டு ஷர்ட் அந்த மாதிரி தான் போட்டு விடுவேன். பட் இது புதுசுன்றதுனால ரொம்ப அடம் பிடிச்சி போட்டு போயிருக்கா. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் விஷயமாக திருப்பூர் போயிருந்தாங்க. அப்போ தான் இந்த ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. குழந்தைங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலுமே அப்பா அம்மா கண்ணுக்கு வந்து சின்ன குழந்தைங்களாக தான் இருப்பாங்க, தெரிவாங்க அப்படின்றது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். என்னென்னா வந்து பாப்பா நல்லா வளர்ந்துட்டா, பட் அவங்க அப்பா கண்ணுக்கு இன்னுமே சின்ன குழந்தையாகவே தெரிஞ்சிருப்பா போல். ஸோ ரொம்ப சின்னதாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது முட்டி வரைக்குமே தான் இருந்தது அந்த கவுனு. ஸோ எல்லாரையுமே கிளப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்ற வேலையை தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் ரொம்ப பசி தாங்க முடியல காலையிலேருந்து. நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்ப எப்போதுமே ஒரு சீரியல் பார்த்துருவேன். அந்த சிறகடிக்க ஆசைன்னு விஜய் டிவியில் ஒரு சீரியல் போடுவான். ஸோ அந்த சீரியல் ரெகுலராக பார்த்துருவேன். ஒரு நாள் பார்க்கலனாலுமே ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்காது அந்த நாள். ஸோ சாப்பிடும்போது அந்த ஒரு சீரியலை ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுந்திரிப்பேன். அன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். வேறு எதுவும் ரைஸ் எதுவும் வைக்கல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீக் நாங்கள் காய்கறி எதுவும் வாங்கலை. ஸோ இருந்ததை வச்சு சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் செஞ்சு கொடுத்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சனுக்கே வந்தேன். மதியம் சப்பாத்தின்றதுனால ஹஸ்பண்டுக்கு காலையில் தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். தோசையும் இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டுட்டாங்க. ஸோ பேலன்ஸ் இருந்த மாவை நான் இன்னொரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்கேஸ் நைட்டு அந்த மாவு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையிலக்கு ஏதாவது செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சால் இன்றைக்கி மாவு ஊற வச்சு அரைச்சிருவேன், அப்படி இல்லைனா முடியாது, பார்த்துக்கணும். நான் தேர்ஸ்டே அன்றைக்கி போடுறேன் அப்படின்னா மொதல் நாளே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த வேலை அன்றைக்கே பார்க்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன், ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க முடியாது. பட் வெனஸ்டே வந்து எனக்கு வந்து டைமே கிடைக்கல. என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியல, பட் டைம் கிடைக்கல. ஸோ அதனால் அதை க்ளீன் பண்ணலை. ஸோ அதையும் சேர்த்து நான் தேர்ஸ்டேவே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. நான் கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு விம் லிக்யூட் தான் யூஸ் பண்ணுறேன். அதை பாத்திரம் கழுவுறதுக்காக ஒரு தண்ணியில் டைலூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையே இங்கே வந்து ஊற்றி விட்டு அதை ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். கேஸ் ஸ்டவ் வந்து இங்கே வந்து இந்த வீட்டுக்கு வந்து தான் நாங்கள் வாங்கினோம். 1 இயர் ஆக போகுது. சாரி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ வாங்கின ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் க்ளீன் பண்ணும்போது கையோட அந்த பர்னரையுமே கலெக்டி நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் என்னென்னு தெரியல, இப்போல்லாம் வந்து கேஸ் ஸ்டவ் மட்டும்தான் க்ளீன் பண்ணுறேன். அந்த பர்னர் பக்கம் போகிறதே கிடையாது. அதை பற்றின யோசனையே இல்லை. இப்போ தான் ரீசன்ட் டைமில் சரி இனிமேல் வந்து பர்னரையும் க்ளீன் பண்ணலாம், ரொம்ப ஒரு மாதிரி கருப்பான மாதிரி இருக்குது. நல்லா வாங்கினப்போ பளிச்சுன்னு எல்லோ கலரில் இருந்தது, பித்தளை கலரில். இப்போ அது மாதிரி கருப்பானதுனால சரி நெக்ஸ்ட் டைம் அதையுமே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சோப் வாட்டர் வச்சு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு காஞ்ச துணி எடுத்து அந்த கேஸ் ஸ்டவ் மேலே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சோப்பு நுரை எல்லாம் போயிடும். நம்ம ஈரமாக்கிட்டு தொடச்சா அதிகமாக நுரை வரும். ஸோ க்ளீன் பண்ணுறது கஷ்டம் கிளாஸ் டாப் அப்படின்றதுனால. எனக்கு கவுண்டர் டாப்பில் முனையில் அந்த தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கிடையாது. நான் ஜாஸ்தி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே ஃப்ரண்ட்டில் என்னை நோக்கி தான் வரும். அண்ட் நான் நிறையா தண்ணி ஊற்றினேன் அப்படின்னா அந்த கேஸ் டியூபு கீழே போகிறதுக்கு ஒரு ஃபோல் இருக்குது, அந்த ஃபோல் வழியாகவும் கீழே போயிடும். அதனால நான் ஜாஸ்தி தண்ணி ஊற்ற மாட்டேன். அண்ட் கீழே கவுண்டர் டாப்லேயுமே ஒரு ட்ரை கிளாத் வச்சு தான் நான் வந்து தொடச்சி எடுப்பேன். ஃபைனலாக தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் அகைன் ஒரு தடவை அதை தண்ணியில் நனைச்சிட்டு தொடச்சிட்டா அந்த சோப்பு நுரையெல்லாம் போயிடும். அந்த ஃபோல்க்கு அப்புறம் சிங்க்குக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா ஃபுல்லாகவே நான் நிறையா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவேன். அந்த இடத்துல எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே நேராக சிங்க்குக்கு தான் போகும். ஸோ நிறையா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஃபைனலாக நான் அதை வந்து வைப்பும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுறப்போ கையோட நம்ம அது கேஸ் ஆன் பண்ணுற ரெகுலேட்டரையுமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எண்ணெய் பசை சேராமல் இருக்கும். நானுமே ஒரு 2-3 தடவை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா 4th டைம் பண்ணும்போது நிறையா எண்ணெய் பிசுக்கு இருக்கும் அது உள்ள. அது எல்லாமே ஒரு குச்சை வச்சு நோண்டி தான் எடுத்துகிட்டு இருப்பேன். குஜ்ஜு ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சு வச்சிடணுன்னு தான் அவசரமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த ரெகுலேட்டரை வந்து நான் கையால் மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். சிங்க்குக்கு ரைட் சைடு உள்ள அந்த கவுண்டர் டாப்பில் நான் வேறு எந்த திங்ஸும் வச்சுருக்க மாட்டேன். பாத்திரம் கவுத்து வைக்கிற அந்த பேஸ்கெட்டும் ஏதாவது மாவெல்லாம் அரைச்சேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் வச்சுப்பேன். எக்ஸ்ட்ராவாக அதில் என்ன இருக்கும் ரெகுலராக அப்படின்னா அருவாமனையும் தேங்காய் துருவுறதும் மட்டும்தான் இருக்கும். மாவு அரைக்கிற டைம் மட்டும்தான் அந்த இடத்துல வச்சுப்பேன். பட் மற்ற நேரம்லாம் அந்த கவுண்டர் டாப் வந்து காலியாகவே மட்டும்தான் இருக்கும்.
நான் பாத்திரம்லாம் கவுத்து வைக்கிறதுக்கு அந்த ஆன்லைனில் வாங்கின அந்த பேஸ்கெட் யூஸ் பண்ணுறதுனால தண்ணி எதுவுமே கீழே சிந்தாது. அதனால் அந்த இடத்துல உப்பு கரையுமே ஜாஸ்தி இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கங்கே ஒயிட்டாக இருக்கும். அதேமாதிரி நான் வந்து கோல்கேட் போட்டு தேய்ச்சேன் அப்படின்னா அந்த உப்பு கரையுமே போயிடும். நான் எப்போ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணாலுமே சுற்றிலும் 3 பக்கமும் இருக்க அந்த கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். இல்லைனா கொசு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அங்கேயே நின்று காய்கறியெல்லாம் கட் பண்ணுறோம், பழம்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்றதுனால. ஸோ ஃபைனலாக கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ்ஷான கிளாத் எடுத்து ஈரம் இல்லாத கிளாத்தை வச்சு நான் ஃபுல்லாக தொடச்சி விட்டுருவேன் கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப்னு. ஸோ ஒரு சொட்டு தண்ணி இருந்தால் கூட சுத்தமாக போயிடும், பார்க்க க்ளீனாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னாலே பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கும். இல்லை உங்களுக்கு கரையெல்லாம் இருக்குது, உப்பு கரையெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு துணியில் தடவி அப்படியே கவுண்டர் டாப் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டல் ஹவுஸில் அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த வீட்டில் கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது, புதுசாக மாதிரி ஷைனிங்காக இருந்ததுனால நான் அதை வந்து பண்ணுறதில்ல. அண்ட் வந்து மெயின்டெனன்ஸும் நல்லா பண்ணுறதுனால எனக்கு உப்பு கரையெல்லாம் இல்லை. ஸோ யாருக்காவது உப்பு கரை இருந்தது, ஷைனிங்காக இல்லை, டல்லாக தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அங்கே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் இங்கே வந்து வீடு பெருக்கிறதுக்காக வந்துட்டேன். நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, டெக்கரேட் பண்ணுறது, கிச்சனை க்ளீன் பண்ணுறது அது எல்லாமே ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். பட் இந்த வீட்டு வேலையிலே எனக்கு பிடிக்காத வேலையில் 1, 2 இருக்குது. அந்த 1, 2ல் ஒன்று வந்து இந்த வீடு பெருக்கிறது. பெருக்கணும்னு நினைக்கும் போதே பெருக்கணுமான்னு தோணும். பெருக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படா அந்த வேலை முடியும்னு தோணும். ரொம்ப சங்கடமாக இருக்கும் எனக்கு. எங்கள் வீட்டு ஹாலில் ஒன்றுமே பெரிய திங்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, அப்படியே பெருக்கி விட்டுலாம். பட் இருந்தாலும் அந்த வேலை பார்க்குறதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டை பெருக்கிற வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் நான் கிச்சனுக்கு போயிட்டேன். உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும்போதே, கொஞ்சம் நல்ல மூடில் இருக்கும்போதே நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் டல்லானதுக்கப்புறம் வேணால் அந்த பெருக்கிற வேலையை பார்த்துக்கலான்னு செகண்டாக ஒதுக்கிட்டேன். அண்ட் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டே நம்ம வீட்டை பெருக்கிட்டோம் அப்படின்னா கிச்சனை க்ளீன் பண்ணும்போது எப்படியும் டஸ்ட்டு வரதான் செய்யும். ஸோ அகைன் இன்னொரு தடவை பெருக்கிட்டு இருக்கணும். ஸோ 1க்கு 2 வேலைன்றதுனால ஃபஸ்ட்டு இதையே முடிச்சு வச்சுட்டேன். பாத்திரமும் அப்படியே தான் இருக்குது, இன்னும் வாஷ் பண்ணல. ஏன்னா பாப்பா வந்ததுக்கப்புறம் கூட அந்த பாத்திரத்தை நான் மெதுவாக வாஷ் பண்ணிக்குவேன். பட் இந்த போடுற வேலை, பெருக்கிற வேலையெல்லாம் பாப்பாவை வச்சுட்டு என்னால் பண்ண முடியாது. சொல் பேச்சே கேட்க மாட்டா. நானும் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வேலை பார்க்க விட மாட்டா. அதனால் அவள் வர்றதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு வச்சிடலான்னு தான் நான் இதுக்கு வந்துட்டேன். பாத்திரம் கூட அப்புறம் கழுவிக்கலான்னு. நான் வந்து வீடு போடுறதுக்கு அந்த தண்ணியில் கம்ஃபர்ட்டோ இல்லைனா நான் லைசால் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். பட் அன்றைக்கி வந்து லைசால் ரொம்பவே கம்மியாக தான் இருந்தது. ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக கம்ஃபர்ட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஸ்மெல்லாக வாசனையாக இருக்கும் வீடு. நான் எப்போ போட்டாலுமே ஹாலு, கிச்சன், அப்புறம் இந்த எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மட்டும்தான் போடுவேன். இன்னொரு 2வது உள்ள ரூம் வந்து நான் போட மாட்டேன், சேர்த்து வச்சு போட மாட்டேன். ஏன்னா இதுக்கே வந்து உள்ள உண்டியல் சத்தம் கேட்குது. ஸோ நான் அந்த ரூமையும் சேர்த்து போட்டேன் அப்படின்னா இன்னுமே எனக்கு இடுப்போலி ஜாஸ்தி வந்துடும். அடுத்த எந்த வேலையுமே பார்க்க முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ நான் எப்போவுமே வந்து 2 ரூமையும் சேர்த்து போட மாட்டேன். ஒரே ஒரு ரூமை மட்டும் தான் போடுவேன். இன்னொரு ரூமை இன்னொரு நாளைக்கு போட்டுப்பேன். மாஸ்டர் பெட்ரூம் வந்து நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து டெய்லி பெருக்கி போட்டு தான் ஆகணும். ஸோ இன்னொரு ரூம் வந்து யூசேஜ் ஜாஸ்தி இல்லை. வாஷிங் மிஷின் இருக்கும். அப்புறம் டெய்லி ஆஃபீஸ் கிளம்பும்போது அங்கே நின்றுட்டு கிளம்புவோம். அவ்வளோதான், ஜாஸ்தி யூசேஜ் இல்லை. அதனால் 10 நாளைக்கு ஒரு தடவை போட்டாலே போதும். நாங்கள் டெய்லி மாட்டுப்பால் தான் வாங்குவோம் பாப்பாக்காக. ஸோ பால்கார அண்ணாவும் வந்துட்டாங்க. நான் கீழேருந்து பால் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன். நாங்கள் மேலே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால பால் வாங்குறதுக்காக இறங்கி போக முடியாது. அதனால் நான் ஒரு பேக்கை மாட்டி வாலியை அதில் விட்டுருவேன். ஸோ அந்த அண்ணா பால் ஊற்றிட்டு போயிடுவாங்க, நான் அதை எடுத்துருவேன். ஸோ எங்களை மாதிரி யாராவது செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அங்கே நான் போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சமாக டைம் இருந்தது கிளம்புறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே பாத்திரத்தையும் விளக்கி வச்சலான்னு பாத்திரத்தையும் விளக்கி சிங்கையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு மட்டும்தான் சமைக்கணும் மதியத்துக்கு. எனக்கு வந்து நேற்று வச்ச வத்த குழம்பு இருக்குது. ஸோ அதையும் நான் ஹீட் பண்ணி சாப்பிட்டுப்பேன். கொஞ்சமாக வெள்ளை சாதம் மட்டும் பாப்பாவுக்காக வச்சுட்டேன். வெளியில் நல்லா வெயில் அடிச்சது. ஸோ விளக்குன பாத்திரத்தையும் நான் கையோடு கொண்டு போய் பால்கனியில் வச்சுட்டேன். கொஞ்சம் வெயிலாக இருந்தால் நல்லா காஞ்சிரும். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கவுத்து வச்சிடலாம் அப்படின்னு. நான் ஈவினிங் ஒரு 4 மணி போல் தான் பூஜை சாமான்லாம் விளக்கி வைக்க போகிறேன். ஸோ ஃபைனலாக நான் பிளான் பண்ண மாதிரியே பாப்பா வரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். இனிமேல் குளிச்சுட்டு பாப்பா அழைச்சிட்டு வர்றதுக்கு கிளம்ப வேண்டியதான். நான் பாப்பாவை கூப்பிட போகும்போது தலையில் போடுறதுக்கு அந்த ஒரு ஹேட்டும் கூலரும் எடுத்துகிட்டு போயிடுவேன் மறக்காமல். ரொம்ப வெயிலாக இருக்கும் ஜாஸ்தி. அதனால் நானுமே எனக்காக ஒரு குடை எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் அன்னைக்கு வந்து குடை எடுத்துகிட்டு போகல. ஸ்கூல் வந்து வீட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாக. ஸோ ஸ்கூல் விடுற டைமுக்கு போனாலே போதும். நான் 12:30க்கு கரெக்டாக வீட்லேருந்து கிளம்புனேன். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.